அன்பினர்களே, வளைகுடாவில் தொடர்ச்சியான தாக்குதல்கள் இரு தரப்பிலும் அரங்கேறி வருகின்றது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் 4வது நாட்களாக 1250 இலக்குகள் தாக்குதப்பட்டிருக்கின்றது. இஸ்ராயல் பகுதியில் சொல்ல போனால் தொடர்ச்சியான தாக்குதல் அங்கு ஹைபர் ஏவுகணை மூலம் வருகின்றது. இதுவரைக்கும் ஈரானால் 6 அமெரிக்க படைகள் பலியாகியிருக்கிறால் நேற்று டெல் அபீப் நகரம் முற்றுமுழுதாக அங்கிருக்கின்ற அரச சகல வளாகங்களும் குறிவைக்கப்பட்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. ஈரானின் 10வது தாக்குதலுக்குள் தற்பொழுது டெல் அபீப் இடம்பெற்று வருகின்றது. தொடர்ச்சியான தாக்குதல்கள் இருதரப்பாலும் இடம்பெற்று வருகின்றது. இதே நேரம் பஹ்ரைனில் அமெரிக்க கடற்படையுடன் இணைக்கப்பட்ட டேங்கர்களை IRGC தாக்கியிருக்கின்றது. கடந்த 48 மணி நேரங்களுக்குள் ஈரானிய கடல்சார் தாக்குதலில் தாக்கப்பட்ட 10 முக்கியமான டேங்கர் பாதுகாப்பு திட்ட கப்பல்கள் அடங்குகின்றது. அமெரிக்க கொடியுடன் கூடிய ஸ்டெனா மீதான ஈரானின் ஏவுகணை தாக்குதல் பென்டகனின் எரிபொருள் மீள்தன்மையை சோதிக்கிறது. அதாவது ஒரு விலையேற்றத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அது பார்த்திருக்கின்றது. வளைகுடா கடல்சார் போரை அதிகரிக்கிறது மற்றும் அமெரிக்காவின் மூலோபாய தளபாட முதுகெலும்பிலும் உள்ள பாதிப்புகளையும் இது அம்பலப்படுத்துகின்றது. தொடர்ச்சியான தாக்குதல்கள் மூலமாக பாரசீக வளைகுடாவில் அமெரிக்க கொடியுடன் கூடிய டேங்கர் கப்பலான ஸ்டெனா இம்பரேட்டிவ் மீது இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தாக்குதல் நடத்தியதன் மூலம் பாரசீக வளைகுடாவில் கடல்சார் மோதலை அதிகரித்திருக்கின்றது. இப்பொழுது ஹார்முஸ் ஜலசந்தி முற்றுமுழுதாக மூடப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது முற்றுமுழுதாக மூடப்பட்டாலும் ஒரு விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டும். நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், ஹார்முஸ் ஜலசந்தி இப்பொழுது ஈரானின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அது ஹார்முஸ் ஜலசந்தி ஈரானின் கட்டுப்பாட்டை விட்டு கைமீறி அமெரிக்காவின் கைக்கு செல்லுமானால் ஈரான் முற்றுமுழுதாக தோல்வி பெறுகின்றது. இப்பொழுதே ஈரானின் அதாவது காசா நிலைமை போன்று அங்கே இப்பொழுது ஏராளமான கட்டிடங்கள் துவக்கம் செய்யப்பட்டு வருகின்றது. ஈரானில் இருக்கின்ற முக்கியமான கட்டிடங்கள் அத்தனையும் துவம்சம் செய்யப்பட்டு வருகின்றது. போக்கை பார்த்தால் ஆகாயமாக்கமான, அதாவது ஈரானுக்கு உள் வருகின்ற தாக்குதலை ஈரானால் முறியடிக்க முடியவில்லை. ஆனால் ஈரானுக்கு உள்ளிருந்து ஏனைய வளைகுடா மற்றும் இஸ்ரேல் மீதான தாக்குதலைக்கு முறியடிக்க முடியலை. நல்லா மக்கள் புரிந்து கொள்ள வேணும். IRGC தாக்குகின்ற தாக்குதல்களை குறைக்க முடியவில்லை. அதே நேரம் ஈரான் உள்ளுக்கு வாங்குகின்ற அடிகளும் குறைக்க முடியவில்லை. இதுதான் இப்போ உள்ள சமநிலையாக நாங்கள் பார்க்கலாம். இது பிராந்திய ஏற்ற இறக்கங்கள் மற்றும் சர்ச்சைக்குரிய கடல் தொடர்பு கோடுகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்க கடற்படை நிலைமை தன்மையின் தளவாட முதுகெலும்பை நேரடியாக சவால் செய்கிறது. அதாவது அவங்களோட தாக்குதல், ஈரானின் தாக்குதல் வேகம் அதிகரித்துகிறது உண்மைதான். ஸ்டெனா பல்க் மற்றும் கிரஷி ஆகியோர் கப்பல் ஒரு நட்பு துறைமுக வசதிக்குள் நிறுத்தப்பட்டிருந்த போது வான்வழி தாக்கங்களை சந்தித்ததாக உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இது வெறும் தந்திரோபாய துன்புறுத்தலை மட்டுமல்ல, அமெரிக்க கடற்படையின் டேங்கர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அதன் தற்செயல் எரிபொருள் கட்டமைப்பின் மீதான அளவீடு செய்யப்பட்ட தாக்குதலையும் குறிக்கிறது. பாரசீக வளைகுடாவில் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை பஹ்ரைனில் அமெரிக்க கொடியுடன் கூடிய டேங்கர் கப்பலான ஸ்டெனா இம்பரேட்டில் மீது தாக்குதல் நடத்தியதன் மூலம் மிகப்பெரிய மோதலை சந்தித்திருக்கின்றது. பிராந்திய ஏற்ற இறக்கங்கள் மற்றும் சர்ச்சைக்குரிய கடல் பகுதியாகவே தற்பொழுது ஹார்முஸ் ஜலசந்தி பார்க்கப்படுகின்றது. டேங்கர் பாதுகாப்பு திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள 10 அமெரிக்க கொடியுடன் கூடிய டேங்கர்களில் ஒன்றை மட்டுமே குறிவைத்திருக்கின்றது. IRGCயின் வாஷிங்டனின் மூலோபாய எரிபொருள் ரீகன்சிடர் தன்மையை மீண்டும் சோதித்திருக்கின்றது என்றுதான் சொல்ல முடியும். இப்பொழுது உலக சந்தையில் நாளாந்தம் எரிபொருட்களின் விலை அதிகரித்து வருகின்றது. அது இலங்கையும் பாதிப்படையும் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். இலங்கை ஒரு மாதத்திற்கும் தாக்கு பிடிக்கும் அளவுக்கு இங்கு எரிபொருள் இருக்கும். அந்த ஒரு மாதம் முடிந்தால் மிகப்பெரிய திண்டாட்டத்தில் இலங்கை வந்து சேரும். மோதல்கள் ஏற்பட்ட தீ விபத்துக்கள் குழுவினரால் அணைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அறியப்படாத கட்டமைப்பு, உந்துவிசை மற்றும் சரக்கு கட்டுப்பாட்டு சேதம் ஏற்கனவே சுருக்கப்பட்ட உலகளாவிய டேங்கர் கிடைக்கும் சூழலில்
செயற்பாட்டு நிச்சயமற்ற தன்மையை அறிமுகப்படுத்துகிறது. இது வணிக வழித்திட கணக்கீடுகள் மற்றும் இராணுவ எரிபொருள் உத்தரவாத மாதிரிகள் இரண்டையும் பாதிக்கக்கூடும் என்றும் இது பார்க்கப்படுகின்றது. இந்த வேலை நிறுத்தம் என்பது தற்பொழுது 48 மணி நேர பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் IRGC ஹாமுஸ் ஜலசந்தி ஓமன் வளைகுடா சாஞ்சாவுக்கு மேற்கே உள்ள நீர் மற்றும் இப்போது பஹ்ரைன் ஆகிய 4 தனித்தனி எண்ணெய் டேங்கர்களை தாக்கியிருக்கின்றது. உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் அமெரிக்க கடற்படை தளவாடங்களுக்கு முக்கியமான பல கடல்சார் தடைகளில் ஒத்திசைக்கப்பட்ட செயல்பாட்டு வரம்பை இது நிரூபிக்கிறது என்றும் டேங்கர் பாதுகாப்பு திட்டத்தில் வேலை நிறுத்தம் கடல்சார் துன்புறுத்தலுக்கு அப்பால் இலக்குகள் சமிச்சைகள் அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தெளிவின்மை தற்காப்பு தழுவலை சிக்கலாக்குகிறது. ஏனெனில் ஒவ்வொரு விநியோக அமைப்பும் சப்ளை செயின் அமைப்பும் நெரிசலான துறைமுக சூழல்களுக்குள் தனித்துவமான கண்டறிதல் கையொப்பங்கள், ஈடுபாட்டு சாளரங்கள் மற்றும் எதிர் அளவீட்டு தேவைகளை கொண்டுள்ளது. அங்கு டேங்கர் குழப்பம் மற்றும் பொதுமக்கள் கடல்சார் போக்குவரத்து பதில் விருப்பங்களையும் தெரிவிப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஒரு படை நிலை கண்ணோட்டத்து தளவாட அதாவது இலக்குகள் பாதுகாப்பை தாண்டி முழு சட்டம் தற்காப்பு கவரேஜ் இல்லாமல் முன்னோக்கி மையங்களில் செயல்பட முடியும் என்ற அனுமானத்தையும் தாக்குதல் நேரடியாக சவால் செய்கிறது. இது நிலைமை தன்மை முனைகளுக்கு இப்போது வணிக துணை கப்பல்களை விட போர் கப்பல்களை போன்ற பாதுகாப்பு கட்டமைக்கும் தேவைப்படலாம் என்றும், அதாவது ஒரு தனியான கப்பல் செல்ல முடியாமல் பாதுகாப்பு தேவை அங்கு அதிகமாக தேவைப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது. 48 மணி நேரத்துக்குள் ஒமான் வளைகுடாவில் குறைந்தது 2 முறையாவது இந்த கப்பல்கள் தாக்கப்பட்டு சாஜாவின் மேற்கே ஹெர்குலஸ் ஸ்டாரை தாக்கியது என்றும் சொல்லப்படுகின்றது. ஒரு பிந்திய தகவலாக. இதேவேளை IRGCயின் புரட்சிகர காவல் படை நேற்று ஒரு அறிக்கையை தந்திருக்கின்றார்கள். அதில் டெல் அபீப் நகரில் உள்ள சியோனிச அரசாங்க வளாகம், ஹைபாவில் உள்ள இராணுவ மற்றும் பாதுகாப்பு மையங்கள் மற்றும் ஜெருசலம் ஆகியவை ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸ் போவில் 10வது தாக்குதல் இலக்கில் அடங்கும் என்று சொல்லப்படுகின்றது. 10வது இலக்கு முறையில், அதாவது 10வது தாக்குதல்கள் வந்திருக்கின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் சைரன்களின் சத்தம் ஒருபோதும் நிற்காது என்றும், சியனிச குடியேறிகள் இராணுவ தளங்கள் மற்றும் பாதுகாப்பு மையங்களுக்கு அருகில் இருந்து விலகி இருக்குமாறு எச்சரித்த அறிக்கையில் சொல்லப்படுது. அதாவது இஸ்ரேலிய மக்கள் இராணுவ தளங்களை விட்டு தூரம் 1000 கிலோமீட்டருக்கு அங்காண்டா எங்க ஊரை விட்டு 1000 மீட்டர்களுக்கு அப்பால் இருக்குமாறும் குடிபெயருமாறும் ஈரான் இஸ்ரேலிய மக்களை கேட்டிருக்கின்றது. இதற்கிடையில் டெல் அபீப், அல்-குட்ஸ் மற்றும் பிற ஆக்கிரமிக்கப்பட்ட நகரங்களை பெரிய ஈரானிய ஏவுகணைகள் ஒலுக்கியதால் இஸ்ரேலிய ஊடகங்கள் பாரிய வெடிப்புகள் ஏற்பட்டதாகவே இஸ்ரேலிய ஊடகங்களே செய்தி வெளியிட்டிருக்கின்றது. பிர்சபாவில் ஏவுகணை தாக்குதலில் 11 பேர் காயமடைந்ததாகவும் சியோனிச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றது. மேலும் பென்கொரியன் விமான நிலையத்திற்கு அருகில் ஈரானிய ராக்கெட் வீழ்ச்சியால் அதிக சேதம் ஏற்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. ஈரான் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இலக்குகள் மீது புதிய ஏவுகணைகளை வீசுகிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசங்களை நோக்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஈரான் புதிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. இஸ்ரேலிய இராணுவம் மற்றும் மூலோபாய நிலைமைகளை குறிவைத்தது. இந்த தாக்குதலில் காயமடைந்தோர் 7 பேர் காயமடைந்தாக இஸ்ரேலிய அதிகாரிகள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலிய ஊடகங்களின்படி ஈரானிய ஏவுகணைகள் அல்-குட்ஸ், கிரியாத் ஓனோ, ராமத் கான் மற்றும் டெல் அபீப் ஆகிய ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளை மையமாக கொண்டிருந்தன. அல்-குட்ஸில் மற்றும் 4 தாக்குதலுக்கான இடங்கள் பதிவு செய்யப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலமை நோக்கிய சமீபத்திய ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவையின் கூட்டத்துடன் ஒத்துப்போகிறது. அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெஹ்ரானில் உள்ள பொதுமக்கள் தளங்களை குறிவைக்கிறது. ஈரானிய முன்னணியில் தெஹ்ரானுக்கு தெற்கே உள்ள ரே நகரில் உள்ள ஒரு போலீஸ் கட்டளை கட்டிடம் மற்றும் குடியிருப்பு கட்டமைப்புகள் எதிரி தாக்குதல் என்று விவரித்ததில் சேதம் அடைந்துள்ளது. பல பொதுமக்கள் தியாகிகளாக இருந்தனர் என்றும் மற்றவர்கள் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக் கொண்டனர் என்றும். தியாகிகள் என்பது இறந்தவர்கள். அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்
தெஹ்ரானில் உள்ள காந்தி மருத்துவமனை, நம்ம இந்திய காந்தி மருத்துவமனையில் குழந்தைகள் வாட்டை குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது தெஹ்ரானில் இருக்கின்ற ஒரு காந்தி ஹாஸ்பிட்டல் அதாவது இவர்கள் இந்த நாய்க்கலையில் இந்த கூடுதலாக இந்த ஹாஸ்பிட்டல் பகுதியைத்தான் குறிவைக்கிறது. அந்த வகையில தெஹ்ரானில் இருக்கின்ற காந்தி மருத்துவமனை குறிவைக்கப்பட்டு தாக்கப்படுகின்றது. அது குழந்தைகள் வாட்டனும் சொல்லப்படுகின்றது. அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு என்று விவரிக்கப்பட்டதை தொடர்ந்து ஒரு தொழில்துறை மண்டலத்தை தீ விபத்து ஏற்பட்டதாக கோம் மாகாணத்தில் உள்ள ஒரு அதிகாரி உறுதிப்படுத்தியிருக்கின்றார். ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒளிபரப்பு தலைமையகத்தின் சில பகுதிகள் தாக்கப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஈரானின் காவல்துறை தலைவர் பிரிகேடியர் ஜெனரல் அஹமது ரசா ராடான் கூறுகையில், நாங்கள் ஒரு போர் நிலையில் இருக்கிறோம். எதிரியின் உத்தரவின் பேரில் செயல்படும் எவரையும் முழு பலத்துடன் எதிர்கொள்வோம். அனைத்து எல்லை படைகளும் முழு விடுப்புடன் உள்ளன என்று, மேலும் எந்த ஒரு இயக்கத்திற்கும் தீர்க்கமாகவும் தீவிரமாகவும் பதிலளிக்க முடியும் என்றும் சொல்கின்றார். ஈரானிய ஆயுதப்படை ஜெனரல் ஸ்டாஃபின் உளவுத்துறை தலைவர் மற்றும் பல தளபதிகளுடன் சேர்ந்து நேற்றைய அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் தியாகிகளாக அதிகாரப்பூர்வ இஸ்லாமிய குடியரசு செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. நள்ளிரவில் ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் உள்ள நெலுஃபர் சதுக்க பகுதியில் இரவு அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதலில் 20 மக்கள் இறந்ததாகவும் மெஹர் செய்தி தெரிவிக்கின்றது. இஸ்லாமிய குடியரசு மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களின் பதிலடியாக பல வளைகுடா நாடுகளில் அமெரிக்க இலக்குகள் மீது ஈரான் தனது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மீண்டும் செய்து வருகின்றது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கட்டார், குவைத், ஒமான் மற்றும் சவுதி அரேபியாவில் வெடிப்புகள் பதிவாகியிருக்கிறது. பல வளைகுடா தலைநகரங்கள் வான் பாதுகாப்பு நடவடிக்கைகள், தீ விபத்துக்கள் மற்றும் முக்கியமான உள்கட்டமைப்புகளுக்கு அதிக சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. பிராந்திய பாதுகாப்பு அறிக்கைகளின்படி ஈரானின் தாக்குதல்கள் கட்டார், பஹ்ரைன், குவைத் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள தளங்கள் மீண்டும் வளைகுடா முழுவதும் ஒரு தாக்குதல் குறியாக இருக்கின்றது. தாக்குதல் அங்கு நடைபெற்று வருகின்றது. துபாய் மற்றும் அபுதாபி மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தாக்கின அல்லது இடைமறிக்கப்பட்டன. அங்கு குப்பைகள், தீ மற்றும் உட்கட்டமைப்பு சேதத்தை ஏற்படுத்துகின்றது. அதாவது வானிலிருந்து ட்ரோன்கள் அழிக்கப்படுகின்ற போது அதில் வருகின்ற சிதறல் பிளவுகள் இங்கு தீப்பந்தங்களை ஏற்படுத்துகின்றதாகவே பார்க்கப்படுகின்றது. கத்தாரின் தலைநகரான தோஹாவில் உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள் உள்வரும் ஏவுகணைகளை ஈடுபடுத்தும் போது வெடிப்புகள் கேட்கின்றது, அதிக சத்தங்கள் கேட்கின்றது, வெடிப்பு தூள்கள் தரையை தாக்கி வருகின்றதா சொல்லப்படுகின்றது. குவைத்தில் அமெரிக்க தூதரகம் மற்றும் எரிசக்தி வசதிகளுக்கு அருகிலுள்ள பகுதிகள் உட்பட முக்கியமான இடங்களுக்கு அருகில் குண்டுவெடிப்புகள் ஏற்பட்டதாகவும் இடிபாடுகள் விழுந்து காயங்கள் மற்றும் சேதம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் குவைத்தில் பல அமெரிக்க போர் விமானங்கள் குவைத்தில் மோதியதென்றும் ஈரானிய வான் பாதுகாப்பு தாக்குதலுக்கு பிறகு 3 அமெரிக்க F-15 ஜெட் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக மீண்டும் ஈரான் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. இதேவேளை இஸ்ரேலிய குடியிருப்பாளர்கள் அனைத்து இராணுவ தளங்கள், பாதுகாப்பு மையங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் இருந்து விலகி இருக்கவும், உடனடியாக இஸ்ரேலை விட்டு வெளியேறவும் IRGC எச்சரிக்கிறது. வரவிருக்கும் தாக்குதல்கள் மிகவும் தீவிரமாகவும் பரவலாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. IRGCயின் ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸ் 11வது அலையில் பிரிசபாவில் ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்கள் ஏவுதல்கள் இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகின்ற வேளையில் நடைபெற்று வருகின்றது என்றும் செய்திகளையும் சொல்லி மீண்டும் மற்றொரு காணொளியில் வெரி ஷார்ட்லி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.